மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி போதொடு நீர் சுமந்தேத்தி போதொடு நீர் சுமந்தேத்தி போகுவாரவர் பெல் போகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாளோடும் பாடி எங்கருள் நல்கும் லந்தை எனக்கினி என்னாவரவேன் அங்கிளமங்கையராடும் ஐயாறு அடைகின்ற போது திருவையாறு அடைகின்ற போது பைங்கிளி பேடையோடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவர் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியானை வார்குழலாள் ஒடும் பாடி வளர்மதி கண்ணியானை வார்குழலாளோடும் பாடி களவுப்படாததோர் காலம் களவுப்படாததோர் காலம் காண்பான் கடைக்கணி கிணோஜேன் அளவுப்படாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது திருவையாரடைகின்ற போது இளமன நாக்கு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பெரியோர்களுக்கு
பணிவான வணக்கங்களோடு எம்பெருமான் திருவருளால் 8வது நாளாக இன்றைய தினம் குருநாதர் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த 6 படி ஸ்தலங்களுக்குமான திருப்புகழில் நேற்றைய தினம் சுவாமிமலை ஸ்தலத்தினுடைய திருப்புகழ் பாடல்களோடு நிறைவு செய்து முருகப்பெருமான் திருவருளோடு இன்றைய தினம் திருத்தணி பதிகையுடைய திருப்புகளோடு துவக்குகிறோம். மேடையிலும் பல மாற்றங்கள். இன்றைய தினம் மட்டும் சில சூழ்நிலைகள் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய வயலின் வித்வான் டாக்டர் திரு ஜெய்சங்கர் அண்ணா இது 8வது நாளாக வரார். இன்றைய தினம் சில காரணங்களால் தொடர்ந்து அந்த பணிகள் ரெக்கார்டிங்கில் நம்மளோட வாசிச்சுன்ற அந்த மாதேஷ் அண்ணா வர முடியலை. அதன் சூழ்நிலையில் ஒரு விண்ணப்பமாக அருமை சகோதரர் பெரியவர் திரு நம்முடைய தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சரவணன் அண்ணா அவர்கள்ட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் சொன்னேன். வேறு எந்த விதமான நிகழ்ச்சினாலும் நான் யாரை வேணாலும் கூப்பிட முடியும். பட் திருப்புகள் அப்படின்ற போது அதற்கென்று ஒரு ஆளுமை படைத்தவர்களால் தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். எனக்கு வேறு மாறுதல் அதுவும் மனசில் யோசிக்க தோணலை. நான் காலையில் தான் அந்த விண்ணப்பத்தை அண்ணாட்ட சொன்னேன். அண்ணா எனக்கு ஒரு விண்ணப்பம், நீங்கள் வந்து வாசிக்கணும் அப்படின்னு. இஸ் அ மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட். அவர் வாசிக்காத ஆர்டிஸ்டே கிடையாது. சுதா ரகுநாதன் மேடத்தில் ஆரம்பித்து சௌமியா அம்மாலேருந்து உன்னிகிருஷ்ணன் சார்லேருந்து சஞ்சய்லேருந்து எல்லாருக்கும் வாசிச்சிருக்கா. டிஎம் கிருஷ்ணாலேருந்து சகல பேருக்கும் வாசித்த வித்வான். அவரெல்லாம் எனக்கு வாசிக்க மாட்டாரான்னு ஏங்கின காலங்கள் உண்டு. அப்படி ஒரு மகா வித்வான். இன்றைக்கி அவர் வந்திருக்கிறது எங்களுக்கு பெருமை. வழக்கம் போல் எப்பயும் நம்மளோடு இணைந்திருக்கும் ரகுராமன் சார், மோர்சிங். இன்றைக்கி என்ன இந்த 3 பேர் ஒரு கம்பெனி, எல்லோரும் 3 பேருமே தமிழிசை கல்லூரியுடைய ஆசிரியர்கள் 3 பேரும். நான் சரி. அதே போல் வீணை விதூஷி விஜயலட்சுமி அம்மா இன்றைக்கி வந்திருக்காங்க. நான் அவங்களும் காலையில் இன்றைக்கி அமாவாசை அப்படின்னாங்க. அமாவாசை தான், என்ன பண்ணுறது. அவரே அமாவாசைக்கான்னு ஒரு பதிகம் பாட சொல்லி ஆல்ரெடி ஒரு விண்ணப்பம் கொடுத்துட்டார் எங்கள் மணிக்க வாசகம் ஐயா. இன்னொரு என்ன விண்ணப்பம்னே, நான் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களோட வெறுனையாவது வந்து உட்காந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்னாங்க. அப்படியெல்லாம் பண்ண, நீங்களும் ஒரு விதூஷி வெறுனையெல்லாம் உட்கார வேண்டாம், வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு விண்ணப்பம் எனக்கு, நான் எங்கள் மாணிக்க வாசகையாட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன், எங்கள் வயலின் வித்வான்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். கடைசியாக 2 பேர்ட்டையும் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் நிகழ்ச்சி தாமதத்தோடு ஆரம்பித்தாலும் மிக வேகமாக எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அற்புதமாக முதலில் பசித்தவருக்கு அன்னமிடும் எண்ணத்தை மனதில் உருவாக்க தினமும் பாட வேண்டிய திருத்தணி ஸ்தல திருப்புகள் முதல் பாடலாக அமைகிறது. எதாச்சுமா இன்னைக்கு சௌராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய பண் வியாழ குறிஞ்சியில் இந்த ராகத்தை அமைத்திருக்கிறோம், இந்த பாடலை அமைத்திருக்கிறோம். திருவருள் நெறியில் செல்லாதார் மதம் பிடித்து, திருவருள் நெறியில் செல்லாதார் மதம் பிடித்து அடிவர் என்கிறார் சுவாமி அருணகிரிநாத சுவாமிகள். யானைக்கு மும்மதம் உண்டு, மனுஷனுக்கு மும்மதம் உண்டு என்று கூறுகிறார். தனமதம், குலமதம், கல்வி மதம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 மதங்கள், இவற்றை ஒழித்தால் மட்டுமே மனிதன் இறையை அடைய முடியும் என்பது சுவாமியுடைய அற்புதமான கூற்று. அமை உற்றடைய பசியூற்றவருக்கு அமுதை பகதற்கு இசையாதே. அமை ஊற்றடைய பசியூற்றவருக்கு அமுதை பகதற்கு இசையாதே. அடைய பொருள்கை அடைய பொருள்கை இளமைக்கென வைத்து அருள் தப்பி மதத்து அயராதே. தமர் சுற்றிய பறை கொட்டியிட சமன்னிட்டுயிரை கொடுபோகும் சரீரத்தினை நீர்க்கும் என கருதி தளர்வுற்று ஒழிய கடவேனோ
இமயத்து மயிர்க்கு ஒரு பக்கம் அளித்தவருக்கு இசைய புகழ்வோனே இரணத்தேனில் ஏற்றுவரை கழுகுக்கு இறையிட்டிட விக்ரமவேலா சமயச்சிலுக்கு இட்டவரை தவறே தவம் உற்றகருள் புகநாடும் சட பத்மமுகம் குக பூக்ககன தனியில் குமர பெருமாளே பெருமாளே தனிகயிர் குமர பெருமாளே. அடுத்ததாக திருமணத்தடை நீங்குவதற்காக இது நாயக நாயகி பாவத்தில் அமையப்பெற்ற இரண்டாவது திருப்புகள். குவலை கனை தொட்டவனுக்கு முடி குடையிட்ட குறை பிறையாலை என்று துவங்கக்கூடிய அற்புதமான பாடல். ததரி நர குவளைக்கனை தொட்டவனுக்கு முடி குடையிட்ட குறை பிறையாலே தனன தனனரணன தனனரணன தனனதனதானா குவளைக்கனை தொட்டவனுக்கு முடி குடையிட்ட குறை பிறையாலே குறுகூற்றலர் தெரிவைக்கு மொழி குயிலுக்கு நீ தளராதே இவளை துவள கலவிக்கு நயத்திருக தழுவி புயமீதே இணைய செழகில் புனைய கருணை கினிமை தொடகி தர வேணும் கள கவள கரட கரியட்டளர கனக கிரியை பொறுமேலா கருதி செயலை புயன குறுகி கலவி கணையத்தெழுமார்பா பவள தரள திரள குவிவர் பவை மூப்பமையில் புறமீதே பணில திரள் மொய்த்த திருத்தணிகை பதியில் குமர பெருமாளே 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 அருள்வாயே பெருமாளே. அடுத்ததாக இதுவும் ஒரு திருமணத்தடை நீக்கத்திற்காக சுவாமியிடம் பிரார்த்தனை தான். இப்போ நிறைய நம்ம தேசத்தில் ஒரே ஒரு பிரச்சனை திருமண தடைகள் தான். வயது வந்த அந்த காளையர்களுக்கும் பெண்களுக்குமான வரன்கள் சரியாக அமையப்பெறுவதில்லை. சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து திருத்தணி முருகனிடத்தில் கர்ணரஞ்சனி என்று சொல்லக்கூடிய ராகம் தன்னார ததறின
ததரின ததரின தனன 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 தன தன பொரிய பொரிய பொலிமுத்துவட துகளில் புதைய தனமேதே புரள புரளகருவித்தருகன் பொருவில் சுரவ கொடிவேல் தோள் தெரிவை கரிவை பறவை குறுகி செயலற்றனல் கற்பழியாதே செறிவுற்றனையில் துயில் ஊற்று தெரிவை குணர்வை தர வேணும் செறிவுற்றனையில் துயிருற்றருமை தெரிவை குணர்வை தர வேணும் சோரை கற்பகனல் பதிகை தொழுகை சுரரு குறிமை புரிவோனே சுடர்வோன் கையிலை கடவுக்கியலை சுருதி பொருளை பகர்வோனே தரிகட்ட சுர படைகட்டொழிய தனி நெட்ட இலை தொடும் வேலாம் தரிகட்ட சுர படைகட்டொழிய தனி நெட்ட இலை தொடும் வீர கவள பணில தரள பழன தணிகை குமர பெருமாள் தவள வண்ணில தரள பழன தணிகை குமர பெருமாளே தெரிவை குணர்வை தர வேணும் தணிகை குமர பெருமாளே பெருமாளே தெரிவைக்கு உணர்வை தர வேணும் பெருமாளே. அடுத்ததாக பிறவி நீங்கிட பாட வேண்டிய ஒரு அற்புதமான பாடல் இது. திருத்தணியில் தினமும் 3 காலங்களிலும், அதாவது நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மலர், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், திருத்தணிக்கு ரெகுலராக போயின்னு இருக்கிறவங்களுக்கு மேலேயே ஒரு சுனை உண்டு, இந்திர தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் உண்டு. கீழே இருக்கிறது சரவண பொய்கை, அது வேறு. அந்த இந்திர தீர்த்தத்தில் நீலோத்பல மலரானது தினமும் அந்த சுவாமிக்கு சாத்துறதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 3 மலர்கள் பூத்து மலருமாம். அதை தினமும் எடுத்து சென்று சுவாமிக்கு அதை சாற்றுவது ஒரு மரபாக வைத்திருந்தார்கள். இடையில் சில வருஷங்கள் அது நடைபெறலை, அந்த பணியானது, அந்த புனிதமானது தொடரலை. இப்போ மீண்டும் நான் எதுக்காக ஒரு நிஜமாக என்கொயரி பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு என்ன உண்மையா செய்தின்னு விசாரித்தோம். தற்பொழுது ஒரு 6 ஆண்டுகளாக அதற்கு ஹைதராபாத்லேருந்து அங்கே பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து அதை தருவித்து அந்த நீலோத்பல மலரை அந்த சுனையில் மீண்டும் அதை உற்பத்தி செய்து தற்பொழுதும் உச்சிகால பூஜையில் அந்த மலரை சாற்றி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுதும் நடக்கின்றது. இப்பொழுது சில மாதங்களில் மட்டும் அந்த மலர் மலர்வது இல்லை. நவம்பருக்கு பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6-5 மாதங்கள் மலரக்கூடிய மலர். அந்த மலரை சாற்றுவதன் பெருமையை பற்றியும் இந்த பாடலில் அற்புதமாக எடுத்துரைக்கிறார். சிறப்புமிக்க பாடல். ரஞ்சனி என்று சொல்லக்கூடிய ராகம். தன 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 தன
தனதான அருக்கி மெத்தென சிரி துருக்கிட்டுள்ள கருத்தளி தர கருத்தகன் பயிலாலே அழைத்தகப்படுத்தி ஒட்டர பொருள் பறிப்பவர் அடுத்த பத்தம் மூற்று வித்தகர் போல தரிக்கும் வித்தகர் குமிக்க தத்துவ பிரசித்திய தலத்து மற்றிலை பிறர்க்கென ஞானம் தரிக்கும் வித்தரிக்கும் மிக்க தத்துவ பிரசித்திய தலத்து மற்றிலை பிறர்க்கென ஞானம் சமத்துறை இமைப்பினில் சடக்கென படுத்தெழ சரக்கி பிறப்பும் பெற்றிடலாமோ சமைத்துறை திமைப்பினில் சடக்கென படுத்தெழ சரக்கும் இப்பிறப்பு பெற்றிடலாமோ பெருகிழ கடல் பரக்கர் கொத்திர புற பொறுப்பினில் பெருக்க உற்றிடும் மாயம் புடை திடித்தடல் கர துற பிடித்த கற்பக புரிக்கு இரக்கம் வைத்த புன்கதிர்வே திருத்த முத்தமிழ் கவி கொறுத்தமை குரத்தியை தினை புனக்கிரி தலத்திடை தோயும் சிவத்த குக்குட கொடி செருக உற்பல சுனை சிறப்புடை திருத்தணி பெருமாளே சிவத்த குக்குட கொடி சிவத்தகு குட கொடி செருக்க உற்பல சுனை சிறப்புடை திருத்தணி பெருமாளே 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 வசந்தா ராகத்தில் தேவையற்ற நட்புகள் சுவாமி என்னிடமிருந்து விலக்கிவிடக்கூடாதா என்ற விண்ணப்பம் வசந்தா என்று சொல்லக்கூடிய அந்திப்பன் என்று சொல்லக்கூடிய பண்ணமைப்பில் வந்தது. ததர சிவபெருமான் ஒருவன்தான் இவ்வுலகத்தில் பிறப்பு இறப்பு இல்லாதவன். அஜம் துருவம் அப்படின்னு வேத வாக்கு. பிறவாயாக்கி பெரியோன் கோடல்ன்றது இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம். மாற்று மதத்தவராக இருந்தாலும் கூட இறைவனை போற்றக்கூடிய பாங்கு இவ்வுலகத்தில் பிறப்பு இறப்பு இல்லாதவன் ஒருவன்தான் அவன் எம்பெருமான் சிவபெருமான் தான்றதை இந்த பாடலில் மிக அழகாக தத்துவத்தோடு உணர்த்துகிறார். ததர நரேர தனத்தன தன 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 கடத்து ஜெகத் கடல் ஜெகத்தடக்கி மற்றடுத்தவர் கிடுக்கனை கடைக்கனில் கொடுத்தடை தேயல் காம கடல் ஜெகத்தடக்கி மற்றடுத்தவர் கிடுக்கனை கடைக்கனில் கொடுத்தடை தேயல் காம கலை கதர் உரைத்து புட்குரல் கல்விட்டுளத்தினை கரை துடுத்தப்பட்ட விட்டு தனை மீதே
சடக்கென புகத்தன தனை திதழ் கொடுத்து முத்தமிட்டிருள் குழல் பிணி துகிரேகை சலப்பட புதைத்தடி திலை குணக்கடித்தட தலத்தில் வைப்பவர்க்கு ஏத படுவேனோ இடக்கடக்கு மெய் பொருள் திரு புகழ் குயிர் பழித்தெழில் திணைகிரி புறத்துறை வேலாம் இடக்கடக்கு மெய் பொருள் திரு புகழ் குயிர் பழி தெழில் திணைகிரி புறத்துறை வேலாம் இகழ் செர கரக்கரை தகர்த்தொழி உரத்த பச்சிரை செய்ய பசித்திரை கிசை கூவும் பிடைத்திர கழித்த குக்குட கொடி கரத்த பொய் பிதற்றலரப்படுத்து சர் குருவாய் முன் பிறப்பிலி குணர்த்து சித்துட்டனல் பெருக்குவை பெருக்குமை திருத்தனி பெருமாளே 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 பெருமாளே. சர்க்குருவாய் முன் பிறப்பிலிக்கு உணர்த்து சித்த உற்றநெல் பெருகு குவை பெருக்கு மெய்த்த திருத்தணிகை பெருமாளே என்ற ஒரு அற்புதமான சிவபெருமானை போற்றி அப்படிப்பட்ட சிவனுக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமானை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக மேற்சம்பாலை என்று சொல்லக்கூடிய கல்யாணி ராகத்தில் இந்த திருப்புகழை அமைத்திருக்கிறோம். முத்தி நலமை நிலைப்பேருடையது என்பமயமான முத்தி என்கின்ற அந்த நலத்தை தரக்கூடியவன் முருகப்பெருமான் மட்டுமே என்கிறார் சுவாமி. உயிருக்கு வேண்டிய நலங்கள் 3: இகநலம், பரநலம், முக்தி நலம். இந்த இகநலத்தை தரக்கூடிய தேவி எம்பிராட்டி இந்த மண்ணுலகத்திலே அவதரித்த வள்ளி எம்பிராட்டி. பரநலத்தை தரக்கூடியது சொர்க்கத்திலே அவதரித்து முருகனை மனம் புரிந்து கொண்டு தேவியான அம்பிகை. அந்த முக்தி நலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை விளங்கக்கூடியது முருகப்பெருமான் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேல். அந்த வேலாயுதர் அந்த அருளை செய்யணும். இந்த பிரார்த்தனை, இந்த பாடல் மிக அற்புதமாக விளக்கப்படுகிறது. தன 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 தான கணத்தர பனைத்த உன் கடை புய தனக்கிரி கணத்தை ஒத்துமைத்தமை குழல் மாத கருத்தமை கயற்கனில் கருத்து வைத்தொருத்தனின் கழல் பத தடுத்திடர் கரியாதே கணத்தர பனைத்த உன் கடை புய தனக்கிரி கணத்தை ஒத்துமை தமை குழலாதம் கருத்தமை கயற்கனில் கருத்து வைத்தொருத்தனின் கடல் பத தடுத்திடற் கரியாதே என பிணி கணத்தினு கிருப்பென துரத்தி ஒத்திசைத்தத கிளம் தசை தோலால் என பிணி கணத்தினு கிருப்பென துருத்தி ஒத்து இசைத்த சைத்த சுக்கிலம் தசை தோலால் எடுத்த பொய் கடத்தினை பொறுக்கும் இப்பிறப்பர் தெனக்கு நித்த முத்தியை தர வேணும் பனை கரச்சினத்திவ தனை துறத்தரக்கனை பயத்தெனில் பயப்பட பொறும்பேலா
அறுப்பத செருக்கர துளைக்கும் உண்பதத்தினை படைத்த குக்குட கொடி குமரேசா தினை புன பருப்பத தனல் குடி குரத்திய செரு குர திருப்புயத்தனை ஓனே திருப்புற புறத்தியல் திருத்தகத்து நித்தல திருத்த திசை திருத்தணி பெருமாளே திருப்புற புறத்தியல் திருத்தகத்த நித்தல திருத்திசை திருத்தணி பெருமாளே எடுத்த பொய் கடத்தினை பொறுக்குமி பிறப்பறுத்து எனக்கு நித்த முத்தியை தர வேணும் பெருமாளே 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 பிறப்பு இறப்பு நீங்கிட வேண்டும். இந்த ராகம் வர்ண ரூபினின்னு பேர் பண்ணறியப்படவில்லை. இது ஒரு அபூர்வமான ராகமாக தான் கையாளப்பட்டது. முதல்ல நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகளுக்காக அதை செஞ்சது. பிற்பாடு அந்த ராகத்தினுடைய ஈர்ப்பின் காரணமாக இந்த திருத்தணி திருப்புகள்னு எடுத்துட்டோம். சரே கவத சதவரே ச கமனாசிரமான்ற ராகத்துடைய ஒரு ஜன்னி ராகம் இது. தாரே ததரி ததரி நன்ன ததரி ரலல ததர ததரி ததர நல மாலை வேளையில் பாட ஒரு சிறந்த ராகம். திரைப்படத்துறையில்னு பார்த்தா இளையராஜா சார் மட்டும்தான் அதை பயன்படுத்தியிருக்கார். ஒரே ஒரு படத்தில், பாரதி என்கின்ற படத்தில், எனக்குள் இங்கு இருப்பான் அவன் யாரோ, அற்புதமான வரி. வேறு யாரும் அதை அதிகமாக பயன்படுத்தலை அந்த ராகத்தை. சரி, ஒரு முறை பேருந்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடி 25 வருஷம் முன்னாடி போயின்னு இருக்கிற பொழுது ஏதாச்சுமா இந்த ராகம் ஒழித்து ரொம்ப நாள் மனசில் உறுத்திகிட்டே இருந்து திரு விஎல் குமார் சார்கிட்ட தான் இது என்ன ராகன்னு கேட்டு பிற்பாடு இதை கம்போசிங் பண்ணோம். அதாவது பிழைகள் இருந்தாலும் மன்னிச்சு வரலணும். பருத்தவர் சிரத்தினை குருத்திரர் கரத்தினை பறித்தவ பதத்தினை பறிவோடே படைத்த பொய்க்குடத்தினை பழிப்பவதிடத்தினை பசி குடர் கடத்தினை பயமேவும் பெருத்த பித்துருத்தனை கிருத்திம துருத்தியை பிணித்த முக்குற தொடை மூலனாலும் பிணித்த பிணிப்பையை பிணித்த விப்பிணிப்பையை பொறுத்தழி பிறப்பற குறி கருத்தென கழித்தருள்வாயே கருத்திலுற்றுரைத்த பத்தரை துருத்திரு கரை கழித்தமை பதத்தில் வைத்திடும் வீரா கதித்தனற்றினை புன கதித்தனர் கூறத்தியை கதித்தன திருப்புயத்தனை ஓனே
சிறு திரு தெரித்த முப்புறத்த உரத்த கரை சிறி தெரித்த நித்தர் பொற்குமரேசா சிறப்புறபிரி தர தீர தமிழ் குயர்த்திசை சிறப்புடை திருத்தனி பெருமாளே சிறப்புறபிரி தர தீர தமிழ் குயர்த்திசை சிறப்புடை திருத்தனி பெருமாளே பெருமாளே. எப்பொழுது முருகப்பெருமான் திருவடியை தொழுது வணங்கிட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனையோடு திருப்புகழ் பாடக்கூடிய அடியார்களோடு கூடியிருத்தல் வேண்டும்னு சுவாமி சொல்றார். அடியார் திருக்கூட்டமே ஆவி ஈடேற்றத்திற்கு ஒரு சிறந்த எளிய நெறி என்று கூறுகிறார். சத்சங்கங்களோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். இந்த திருப்புகளை பாடும் அடியார்களோடு இணங்கி இருக்க வேண்டும்ன்றது சுவாமி பிரார்த்தனை. அற்புதமான பாடல். ராகம் நாரி தரரீர எனக்கென யாவும் படைத்திட நாளும் இழை போட்டு காலம் தனிலோய எடுத்திடு காயம் தன்னை கொடுமாயம் இலச்சையிலாதென்பவமாற எனக்கென யாவும் படைத்திட நாளும் இழை போடு காலம் தனிலோய எனக்கென யாவும் படைத்திட நாளும் இழை போடு காலம் தனிலோயா எடுத்திடு காயம் தனி கொடுமாயம் இலச்சையில்லாதென் பவமாற உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார்த்தம் குளிமேவே உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார்த்தம் குளிமேவே உணர்த்திய போதம் தனி பிரியாதும் பொலச்சரணானும் தொழுவேனோ உணர்த்திய போதம் தனி பிரியாதும் பொலச்சரணானும் தொழுவேனோ உணர்த்திய போதம் உணர்த்திய போதம் தனி பிரியாதும் பொலச்சரணாளும் தொழுவேனோ வினை திறமோடன்றெடுத்திடும் வீரன் விழக்கொடுவேல் வினை திறமோடன்றெதிர்த்திடும் வீரன் விழக்கொடுவேல் கொன்றவன் நீயே விளப்பன மேல் என்றிடகையனாரும் வெறுப்புற வேதம் புகழ்வோனே சினத்தோடு சூரன் தனை கொடுவேலில் சிரத்தினை மாறும் முருகோனே சினத்தோடு சூரன் தன்னை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே தினை புனமேவும் குற கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாளே தினை புனமேவும் குற கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாளே உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார்த்தம் குளிமேவி உணர்த்திய போதம் தனி பிரியாதுல் பொலச்சரணானும் தொழுவேனோ தினை புனமேவும் புறக்கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாளே திருத்தணிகையில் சிறப்புமிக்க ஞானமும் முத்தமிழும் ஓங்கி வளர்ந்து விளங்குவதாக சுவாமிகள் சொல்லுகிறார்.
நாம் சில நேரத்தில் சில செயல்களை மறந்து விடுகிறோம். இன்று திருத்தணி நம்மளோடு இருக்கின்றது என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அந்த ஒரு மகான் இல்லாமல் போயிருந்தா திருப்பதி நம்மளுக்கும் திருத்தணி அவங்களுக்கும் போயிருக்கலாம். 6 படையில் ஒரு வீடு நம்மளுக்குள்ளே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கி 6 படையும் தமிழகத்தில் இருப்பதற்கு காரணகர்த்தா மாப்போசி ஐயா. இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம்னா, சுவாமிகள் இங்கு சொல்லுகிறார், சிறப்புடு ஞான தமிழ் திரயம் நீடும் திருத்தணிமேவும் பெருமாளே என்று இந்த பாடத்தில். அதுக்கு மேலே அப்போது எதுக்கு இந்த மாப்போசி இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணுறாருன்னு இப்போ அந்த வயசில் நான் இருந்தால் யோசிச்சிருப்போம். நான் அந்த வயசில் பிறந்திருக்க வாய்ப்பில் ஒரு போராட்டத்தின் போதும். அப்போது நாம் சிந்திக்கின்ற பொழுது இங்கு பக்தியையும் தமிழையும் பிரிக்கவில்லை, பக்தியும் தமிழும் ஒன்றாகவே இணைந்து வளர்ந்திருக்கிறது நம்முடைய தேசத்தில் மட்டும்தான். நீங்கள் பாருங்களேன், மொழி வேறு பக்தி வேறு அவர்கள் பிரிக்கவில்லை. சுவாமி சொல்கிற போதுமே அவர் மணிப்பிரவாளம் அப்படி இப்படின்னு அவரை விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அருணகிரிநாத சுவாமிகளை. ஆனால் இங்கு ஒவ்வொரு இடத்திலும் தமிழின் சிறப்பையும் தமிழின் மேன்மையையும், நேற்று கூட சுவாமிமலை பாடலில் பார்த்தோம், இங்கேயும் சுவாமியை தான் சொல்ல, சிறப்போடு ஞான தமிழ் திரயம் நீடும் திருத்தணி மேவும் பெருமாளே என்ற அற்புதமான வரியை இந்த பாடலில் கொடுத்திருக்கிறார். சுருட்டி அப்படின்னாலே தமிழ் வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் அதுக்கு தமிழ் பண்ண தேடணுன்றது இல்லை. அது இங்கே இருந்த ராகம் அது சரியாக நாம் இன்னும் கையாளாமல் இருக்கிறோமோ என்ற ஒரு எண்ணம் உண்டு. தன தன தானம் தன தன தானம் தன தன தானம் தன தான பெருக உபாயம் கருத்துடையோர்த்தம் பிரபுதனம் ஆரங்களிலேசம் தன தன தானம் தன தன தானம் தன தன தானம் தன தான பெருக உபாயம் கருத்துடையோர்த்தம் பிரபுதன பாரங்களிலே சம்பிரமத்துடன் நாளும் பிரமித்துருள் கூறும் பிரிய கடலோடும் தனியாத கருக்கடல் ஓடும் கதற்றுமநேகம் கலை கடல் ஓடும் சுழலாதே. கரைக்கடலோடும் கதற்றும் நேகம் கலைக்கடலோடும் சுழலாதே கடப்பலர் சேர்க்குள் கிணி பிரபை வீசும் கடல் புனை நீ தந்து அருள்வாயே தருக்கிய வேதல் சிறைப்பட நாளும் சதுர்தசலோகங்களும் வாழ சமுத்திரம் ஏழும் குலக்கிரி ஏழும் சலப்படமாவும் தனி வீழ திருக்கையில் வேலொன்று எடுத்தமராடும் செருக்கு மயூரம் தனில் வாழ்வே சிறப்புடு ஞான தமிழ் திரயம் நீடும் திருத்தணி மேவும் பெருமாளே 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 பெருமாளே. என்ன ஸ்தலங்களில் தரையிடம் கொள்ளும் பதிகளில் காஞ்சியம் தலம் போல் அப்படின்ற மாதிரி வரையிடங்களில் சிறந்த ஒரு இடம்னா அது தணிகை என்று சொல்லக்கூடிய திருத்தணிகை வரையே, திருத்தணிகை மால்வரையே என்பது பொருள்.
இப்போ வரக்கூடிய பாடல் திருத்தணிகையில் சரவண பொய்கை என்று சொல்லக்கூடிய குமார தீர்த்தம். இப்போ சரவண பொய்கைன்னு நம்ம சொல்கிறோம், உள்ளே போனோடனே குளம் இருக்கு இல்லையா, அது குமார தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. அந்த தீர்த்தத்தில் நாம் குளித்து நம்மை தூய்மை செய்து கொண்டு படியேறி முருகனை வழிபட வேண்டும் என்பது ஒரு விண்ணப்பம். சுவாமிகள் இந்த பாடலில் அந்த தீர்த்தத்தின் பெருமையை கூறி இந்த ராகம் ஜனசம்மோகினின்ற ஒரு புது ராகம் தான். இதுவும் புரந்தரதாசருடைய பதம் இதில் பாடுவது வழக்கத்தில் உண்டு. தரரே தரரே ரன்னம் மறுகுலம் மேவும் குழல் கனிவாய்வன் மதிப்பிளவாகும் நுதலார்த்தம் மயக்கினிலே நண்பு உறப்படுவேன் உன் மலர்கடல் பாடும் திறனாட தருக்கனோதாரம் துணு கிளிலோபன் சமத்தறியா அன்பு கிளி மூகல் தலத்தினிலே வந்தூரப்பணியாது வந்தனக்கினியார்த்தம் சபை தாராய் குருகுலராஜன் தன கொரு தூதன் குரல் பெலமாயன் நவநீதம் குறித்தையல் நேயத்திருப்பயல் மார்பன் குணத்ரயநாதன் மறுபோனி திருக்குளம் நாளும் பல திசை மூசும் சிறப்பதுராய திசையோடும் திருக்குளம் நாளும் பல திசை மூசும் சிறப்பதுராயன் திசையோடும் திரை கடல் சோழும் புவி குயிராகும் திருத்தனிமேவும் பெருமாளே திரை கடல் சோழும் புவி குயிராகும் திருத்தனிமேவும் பெருமாளே திருத்தனிமேவும் பெருமாளே பெருமாளே. அடுத்ததாக சுவாமி அந்த கலைகளிலே உயர்ந்த கலையாக இந்த சங்கீத கலையை சொல்லுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். இந்த உயரிய சங்கீத கலையை தனக்கு அருள வேண்டும்னு சொல்கிறார். ஐயா, இத்தனை 1000 தாளத்தில் சந்தத்தை போட்டவருக்கு ஞானம் வேணும்னு கேட்டால் அப்போ நம்ம எங்கே போய் என்ன கேட்குறது சுவாமி கிட்ட? இதில் விண்ணப்பமாக சொல்லுகிறார், அந்த இசைக்கலையை சுவாமி எங்களுக்கு அருள வேண்டும் என்ற விண்ணப்பம். கொஞ்சம் சங்கீதத்தில் சின்ன வயசில் எங்களெலாம் வாத்தியார் திட்டுவார், இந்த ஷானியில் போட்ட பந்து மாதிரியே சங்கதி பாடுறிய, ஒழுங்காக பாடப்படாதான் பாருங்க வாத்தியார் என்ன. ஆனால் அப்படிலாம் சொன்னதுனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு சுமாராக வந்து பாடுறோம். இல்லைன்னா இந்த நிலை கூட இட்டிருக்க முடியாது. வாத்தியார் திட்டினா அது ஆசீர்வாதம் என்று உணர்க. எப்பயுமே ஒரு அம்மா ஒரு பிள்ளையை திட்டினால் கெட்டு போகணும்னு திட்டுறதில்லை, அவன் வாழ்வாங்க ஒழுங்காக வாழணுன்றதுனால அந்த அம்மா திட்டுறாங்க. அதுதான் எந்த ஒரு தாயும் எந்த பிள்ளையும் வைத்தறிச்சலை திட்டமாட்டா. அதை முதலில் அந்த குழந்தைகள் உணர வேண்டும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சினான்னு வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்ட்ஸு காரண காரியத்தோடு கொஞ்சினாங்கன்னு அர்த்தம். ஆனால் எந்த ஒரு தாய் தந்தையும் எந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காமல் வாழ்கின்ற ஆத்மாக்கள்னா அது பெற்றோர்கள் மட்டும்தான். அதை என்னைக்கு இந்த சமுதாயம் புரிஞ்சுக்குதோ அன்னைக்கு அந்த அனாதை ஆசிரமம்லாம் இருக்காது, முதியோர் இல்லம்லாம் இருக்காது.
அன்னைக்கு தான் அற்புதமான பாடல் சொல்கிறார் சுவாமி. அந்த சங்கீதத்தின் பெருமையை கேட்கிறார். சுபபந்துவராளி என்ற ராகத்தில் வினைக்கிண்ணமாகும் தனத்தினர் வேள் அம்பினுக்கு எதிராகும் விழிமாதர் தன தன தானம் தன தன தானம் தன தன தானம் தன தானா வினைக்கிண்ணமாகும் தனத்தினர் வேள் அம்பினுக்கு எதிராகும் விழிமாதர் மிக பலமானம் தனில் புகுதாவும் சமத்திடை போய் மிக பலமானம் தனில் புகுதாவும் சமத்திடை போய்வும் துயர் மூழ்கி கனத்த விசாரம் பிறப்படி தோயும் கருக்குழி தோறும் கவிழாதே. கனத்த விசாரம் பிறபடி தோயும் கருக்குழி தோறும் கவிழாதே. கலை புலவோர் பண்படைத்திட போதும் கலை புலவோர் பண்படைத்திட போதும் கடல் புகழ் போதும் கலை தாராய். கலை புலவோர் பண்படைத்திட போதும் கடல் புகழ் போதும் கலை தாராய். புணத்திடை போய்வம் சிலை குறவோர் வஞ்சியை புணர்வாகம் புயவேளே பொறுப்பிரு கூறும் படக்கடதானும் பொறுக்கிழவானும் புகை மூலம் சினத்தொடு சூரல் கணத்தினி மார்பம் திறக்கமராடும் திரள் வேலா. சினத்தொடு சூரன் கணத்தினி மார்பம் திறக்கமராடும் திரள் வேலா. திருப்புகழ் ஓதும் திருப்புகழ் ஓதும் திருப்புகழ் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தனி மேவும் பெருவாளே. திருப்புகழ் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தனி மேவும் பெருவாளே. கலை புலவோர் பல் படைத்திட ஓதும் கடல் புகழ் ஓதும் கலை தாராய் திருத்தனி மேவும் பெருமாளே பெருமாளே. கடல் புகழ் ஓதும் கலை தாராய். ததறின தனக்குத்தானே ஒரு ஒப்பான மலை உண்டுன்னா திருத்தணி மட்டும்தானா? திருத்தணிக்கு நிகரான மலை ஏதுமில்லை என்றார் சுவாமிகள். அடியார்களை உங்களுக்காக சுவாமி பிரார்த்தனை பண்ணுறார். யாருக்கும் எவ்வியாதியும் இல்லாத வாழ்வியல் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி. நான் சொன்ன மாதிரி ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பே சக்கரை வியாதியை கண்டுபிடிச்சி அந்த நீரிழிவு என்கின்ற வியாதிக்கும் சுவாமி ஒரு விடுதலை வேணும் சுவாமி. எந்த ஸ்வீட்டையும் கண்ணால் கூட பார்க்க முடியல, சுகர் ஏறிடுது அப்படின்ற ஒரு விண்ணப்பம் சுவாமி முன்னாடியே வச்சுட்டார். எல்லா வயிற்று பிரச்சனை, அவ்வளோ வயிற்று பிரச்சனை சொல்லு. பெருவயிரிலை எரிகுலை சூளை பெரு வலி வேறும் உள நோய்கள் என்று சொல்கிறார் சுவாமி. அற்புதமான பாடல். தன தன தானா
தன தன தான தன தன தான தன தானா. இருமலும் ரோகம் முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கல மாலை இவையோடே பெருவயிரீலை எரிகுலை சூலை பெருவழி வேறு உள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படி உணத்தாள்கள் அருள்வாயே. இருமலும் ரோகம் முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிரீலை எரிகுலை சூலை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத படி உணதாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடியகனேக இசை பாடி வரும் ஒரு கோடி அசுர பதாதி அடியவனேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராட வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே. தரு நிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாளே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடியகனேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராட படி சுடர் வேலை விடுவோன். மறுமொரு கோடி அசுரர் பதாதி மடியகனேக இசை பாடி வருமொரு கால வைரவராட படி சுடர் வேலை விடுவோனே. கருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. பிறவிகள் தோறும் என்னை நலியாத படி உணத்தாள்கள் அருள்வாயே. தனிமலை மேவு பெருமாளே அருள்வாயே பெருமாளே. திருமணத்தடை நீங்குவதற்காக பிரார்த்தனையான அகப்பொருள் பாடல். தனதனத்தானம் 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 தனதானா கலைமட வார்தம் சிலையதனாலும் கனவலையாலும்
கரைமேலே கலைமடவார்தம் சிலை அதனாலும் கனவளையாலும் கரைமேலே கருகிய காலம் கருகிய தோயம் கருதலையாலும் சிலையாலும் கொலை தரு காமன் பல கணையாலும் கொடியிடையாள் நின்றழியாரே குறவணி நீடும் புயமணி நீபம் குளிர் தொடை நீ தந்து அருள்வாயே குறவணி நீடும் புயகனி நீபம் குளிர் தொடை நீ தந்து அருள்வாயே சிலை மகள் நாயன் கலை மகள் நாயன் திருமகள் நாயன் கொடும்பேலா சிலை மகள் நாயன் கலை மகள் நாயன் திருமகள் நாயன் தொழும்பேலா தினை வனமானும் கனவனமானும் செறிவுடன் மேவும் திருமார்பா தலமகள் மீதன் புலவர் புலாவும் தனிகையில் வாழ் செங்கதிர்வேலா தனியவர் கூறும் தனிகட நாளும் தனிமையில் ஏறும் பெருமாளே பெருமாளே அருள்வாயே மனத்திற்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய நாம் இறைவனுக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்பது சுவாமியுடைய ஒரு விண்ணப்பமாக இப்பாடலில் அற்புதமாக தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, சுவாமி இந்த க்ஷேத்திரவாசம்னு சொல்கிறது, இப்போது உள்ளூரில் இருக்கிறவனுக்கு அந்த ஊர் அருமை தெரியாது. இப்போ திருவாரூரில் இருக்கிறவனுக்கு அந்த ஊரில் பிறப்பை பற்றி அதெல்லாம் தெரியாது. அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிருப்பான். இங்கே 100 பேர் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம திருவாரூர்காரன் தானே, சே அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிப்பான். நம்ம பொழப்புக்காக வந்துடுவோம், அது வேறு விஷயம். க்ஷேத்திர மகிமைன்னு பேர். சுவாமிங்க சொல்கிறார், முருக பக்தர்கள் திருத்தணியில் பிறக்கவும் திருத்தணியில் இறக்கவும்னு சுவாமிகளுடைய ஒரு அற்புதம். அவ்வளவு முக்தியாக திருத்தணி. அதனால் செங்கல்வராய பிள்ளை தன்னுடைய அந்த ஒரு இறுதி காலத்தில் அவர் தன்னுடைய உடலை அங்கு தான் அடக்கம் செய்யணுன்றது செங்கல்வராய பிள்ளையோட விண்ணப்பமாக கேள்விப்பட்டோம். அப்படி ஒரு புனிதத்துவம் சொல்லுவாங்கள்ல, மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன். ஏன் பக்கத்தில் இங்கே வந்து நம்ம அயனாவரத்தில் ஆகக்கூடாதா? ஏன்? அது முருகனுடைய திருத்தலம். ஒரு மரமானாலும் தணிகை மலையில் மரமாவாராம். ஏன் பக்கத்தில் வில்லிவாக்கத்தில் ஆகலாமே? வில்லிவாக்கம் ஒரு க்ஷேத்திரம் தெரியுமா? வில்லிவாக்கம் பல பேருக்கு தெரிகிறதில்ல. அகத்தீஸ்வர சுவாமிகள் அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. புண்ணிய ஸ்தலம், புண்ணிய பூமியில் தான் நம்ம இருக்கோம். அந்த புண்ணிய பூமியை பற்றி நாம் அறிவதில்லை. பக்கத்துலேயே சோமநாத சுவாமிகள் எவ்வளோ க்ஷேத்திரம் தெரியுமா? அது பல பேருக்கு தெரிகிறதில்லை. குளத்தூரில் நம்மை சுற்றி அற்புதமான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கம் பாடி திருவெளிதாயம் சுந்தரருடைய என்ன ஒரு அற்புதமான ஸ்தலம் தெரியுமா? அப்படியே கோயம்பேட்டில் ஒரு ஸ்தலம் இருக்குது, பாதி பேர் தெரிகிறதில்ல. அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ் செய்த ஸ்தலம் ஏறாது. எவ்வளவோ இருக்கின்றது. நாம் அவற்றையெல்லாம் தேடுவதற்கு நேரத்தை ஒதுக்கவில்லை. என் சுவாமி அற்புதமாக சொல்லுகிறார் திருத்தணி க்ஷேத்திரத்தை பற்றி. அழகிய பாடல். தவக்கடல் குளித்திங்குணக்கடிமை உற்று உன் தலத்தினில் இருக்கும் படிப்பாராய். சுவாமி, உன் ஸ்தலத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த மாட்டியா அப்படின்றது விண்ணப்பம். சிறப்போடு குறப்பெண் கழிக்கும் விஷயத்தின் திருத்தணி இருக்கும் பெருமாளே. இந்த தென் திருப்பரங்குன்றம் வட திருப்பரங்குன்றம் மாதிரி இதையும் நீங்கள் தென் திருத்தணின்னா யாராவது ஒருத்தர் இங்கே ஒரு மலையை கட்டி வட திருத்தணின்னு சொல்லிடக்கூடாது.
சுவாமி பெருமைக்காக சில திசைகளை நோக்கி அந்த பெருமைப்படுத்துகிறார். ரொம்ப அற்புதமான பாடல் இது. கரி தன தன தனத்தம் தன தன தனத்தம் தன தன தனத்தம் தனதான கரி குழல் விரித்தும் புறக்கையில் விழித்தும் கரி குவடினைக்கும் தனபார கருத்திடுவலை சங்கிலி கரம் ஒளித்தும் கலை துகில் மினுக்கியும் பணிவாரை தரி துளம் அழிக்கும் கவட்டவர் இனக்கம் தவிர்த்துணது சித்தம் கழிகூற தவ கடல் குளித்தேன் உனக்கடிமையுற்றும் தலத்தினில் இருக்கும் படிப்பாராய். புறத்தையும் மெரித்தம் கயத்தையும் முறித்தொன் பொடிப்பனின் பல்குருநாத புயப்பணி கடப்பம் தொடை சிகரம் முற்றின் புகழ்ச்சிய முதத்தில் புலவோனே திரள் பரிகரிக்கும் பொடிப்படக உணர்க்கும் தெரிப்புற விடுக்கும் கதிர்வேல சிறப்பொடு கூற பெண் கழிக்கும் விஷயத்தின் திருத்தனி இருக்கும் பெருமாளே தவ கடல் குளித்திங்குணக்கடிமையுற்று உன் தலத்தினில் இருக்கும் படிப்பாராய். பெருமாளே அருள்வாயே பெருமாளே. கருப்பிணியை தவிர்க்கக்கூடிய திருப்புகளை ஓதும் திறத்தினை நீ எமக்கு அருள வேண்டும்ன்ற இந்த பாடல் ஒரு விண்ணப்பம். நான் ரொம்ப திருத்தணிக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கான இங்கே ஐயா இங்கே ஒரு 7-8 நாள் அடித்து துவம்சம் பண்ணி திருத்தணியை பற்றி ரொம்ப சிறப்பாக விளக்கங்களும் பாடலுமாக பண்ணிட்டோம் நம்முடைய ஆசிரியர் ஞானத்திரள் ஆசிரியருடைய தலைமையில். அதனால தான் அப்படியே பாட்டு போயிட்டே இருக்கும். இன்னமும் நம்முடைய யூடியூப் சேனலில் கமலவிநாயகர் சத்சங்க சேனலில் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா முதல்ல நம்ம இங்கே ஆரம்பித்ததே திருத்தணி தான். அதனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ரொம்ப அழகிய பதிகங்கள் பார்க்கலாம். ததரி வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் உபனிஷது மருத்துவம் யோகம் சங்கீதம் முதலிய யாவும் வேண்டாம், திருப்புகழை உணர்ந்தால் போதுன்றார் சுவாமி. வேதம் வேண்டாம் சகல வித்தை வேண்டாம், கீதம் வேண்டாம் ஞான நூல் வேண்டாம், ஆதி குரு புகழை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் திருப்புகழ் கேளீர் தினம். பெரியோர்கள் ஆன்றோர்கள் வாக்கு. அதுக்காக வேதம் வேண்டாம், கீதம் வேண்டாம், நாதம் வேண்டாம், நூல் வேண்டாம் அப்படி சொல்லலை. இதில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் எல்லா பொருட்களும் இந்த திருப்புகளில் இருக்கின்றதுன்றத ஒரு அற்புதத்தை சுவாமி இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்கிறார். இதற்கு பல இந்த பாடல் பெரும் பெரும் கதைகள்லாம் உண்டு. நீங்கள் அந்த யூடியூப்பில் போனீங்கன்னா அதில் சுவாமி அழகாக சொல்லியிருக்கார். நம்ம ஆசிரியர் ஐயா பெரியவர் சிவகுமார் ஐயா. சீனத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சின்னமாக தன தன தனத்தம் தன தன தனத்தம் தன தன தனத்தம் தனதான சீனத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் முறுக்கும் நேசி கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய்.
தன 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 தல் திமி 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 திம் தகு 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 தல் தனவேரி தன 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 தல் திமி 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 திம் தகு 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 தல் தனவேரி தடு டுடு டுடு டுல் தின துடி முழக்கும் தல துடு நடக்கும் கொடு சூரர் சீனத்தையும் உடச்சங்கரித்த மலை முற்றும் சிறிதறி கொழுத்தும் கதிர்வேல தினைகிரி குறப்பில் தனத்தினில் சுகித்து எல் திருத்தனி இருக்கும் பெருமாளே தினைகிரி குறப்பில் தனத்தினில் சுகித்து என் திருத்தனி இருக்கும் பெருமாளே நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் கதிர்வேலா பெருமாளே கதிர்வேலா பெருமாளே 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 ததரீன நர நர மிக அற்புதமாக சொல்லுகிறார். நேற்று நாம் சொன்னோம், சுந்தரரையும் தூது போகச் செய்தது இந்த தமிழ்தான் என்று. இங்கு அந்த வரலாற்றை அழகாக குறிப்பிடுகிறார். சிறந்த தமிழ் பாக்கலால் எம்பெருமானை போற்றுபவர்களுக்கு முருகன் அருள் செய்கிறான் என்றார். எத்திடார்க்கு அரிய முத்த பா தமிழ் கொடு எத்தினார்க்கு எளிய பெருமாளை என்ற அந்த கடைசி இந்த வரியில பார்த்தீங்கன்னா அற்புதமான வரி. ததரின தத்தனா தன தத்தனா தன தத்தனா தன தனதான தொக்கரா குடில்ல சுத்தமேற்ற சுக துக்கமார் கடமுலமாயே துற்றகார்பதலை சொற்படா குதலை துப்பிலா பல சமய நூலை கை கொள்ளா கதறு கை கொள்ளா கை அவல புலாற்று கை கொலா கதர் கை கொல்லா கையவலம் புலாற்றசை குருதியாலே கட்டு கூட்டுகரு வருப்பேட்டுழல் சட்டவ கழிவதுரு நாளே அக்க குடியின்மை கிட குறவரட்சியா தொழு முனிவனாய அக்கரா புடையின்மை கெடார் குறவர் அர்ச்சியாய் தொழுமுனிவனாய அப்போகம் அப்போர் பனிர் வெற்ப பூத்தனியல் வெற்ப பார்ப்பதி நதி குமார இக்க நோக்கிரில் நிறுத்த நோக்குறுத வத்தி நோக்குதவும் இளையோனே 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 இக்க நோக்கிரில் இருத்த நோக்குறு தவத்தி நோர்குதவும் இளையோனே எத்திடார் கரிய முத்த தமிழ் கொடுத்தினார் கிளிய பெருமாளே எத்திடார் கரிய முத்த தமிழ் கொடுத்தினார் கிளிய பெருமாளே இளையோனே பெருமாளே குமாரா இளையோனே
எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் இடையில பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. லைவ் போயிட்டுருக்கு. எனக்கு 59 வயசு ஆகுது. அடுத்த வருஷம் நான் காலேஜிலேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன். பிரின்சிபால் எல்லாம் வாஸ்தவம், அது பகவான் கொடுத்தது. இந்த வயசில் இந்தியாவில் இப்படி ஒரு மகா மேதை பிறந்திருக்கிறதுக்கு நீங்கள்லாம் ஆசீர்வாதம். ஏன்னா எனக்கு அவரை முகஸ்துதி பண்ணணும்லாம் கிடையாது. எனக்கு என் பிள்ளை மாரி, என் நண்பர், என் தம்பி, அது வேறு. இப்படி ஒரு ஞானம் அந்த மனிதருக்கு உள்ளே இவ்வளோ இருக்குன்னா மிகப்பெரிய வரப்பிரசாதம் இவரை நீங்கள் பார்க்குறதே. எனக்கு எந்த அவசியமும் இல்லை அவரை முகஸ்துதி பண்ணணும். ஏன்னா நான் ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொன்னேன்னா அவர் மறுக்கவே மாட்டார். ஏன்னா நான் எப்போயாவது ஃபோன் பண்ணேன்னா சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், இப்படி தான் அவர்கிட்ட பதில் வரும். ஆனால் ஏன் ஒரு மனிதர் உயர்றாருங்கிறத நான் வரப்போ பேசிட்டு வந்தேன் ஜெய்சங்கர் சார். அந்த உயரம் இந்த வயசுக்கு இப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறப்ப எனக்கு உடம்புலாம் சிலுக்குது. நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோம் போல இருக்கு. நம்ம வாழ்க்கையே ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சின்ன பையன், அவர் ஒன்றும் வயசானவர் கிடையாது, எப்படி முருகனை பிரித்து இவ்வளோ ஒரு மனிதனால் பாட முடியுமா? உங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான். ஹைதராபாத் சிவா இல்லை, அவர் அருந்தமிழர் சிவா. அவர் ஹைதராபாத் சிவாலாம் கிடையாது, அருந்தமிழர் சிவா. அருள் அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்குது, ஊற்றி மாரி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வயசில் என்னுடைய லைஃப்பில் இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. அவர் நீடூழி அவரும் அவர் மனைவியும் ஒவ்வொன்று எல்லா செல்வங்களும் பெற்று வாழணும்னு எல்லாம் உள்ள சிவனையும் முருகனையும் நந்தியும் வேண்டிக்கிறேன். குறுக்க பேசினதுக்கு மன்னிச்சிங்க.